பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி ஆதியாகமம் 37:3 இஸ்ரவேலின் முதிர் வயதில் யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகம் நேசித்து பலவரண அங்கேயை செய்வித்தான். அங்கே யாக்கோபு ஐயா, அதாவது இஸ்ரவேல் போட்டிருக்கலையே, அவருக்கு 12 பிள்ளைங்க. ஆனால் 11ஆவதாக பிறந்த அந்த யோசேப்பு மேலே உயிரையே வச்சுருந்தார், ரொம்ப நேசித்தார். இதை விளைவாக பல வர்ணங்களில் செய்யப்பட்ட விலையுறந்த அங்கேயை மகனுக்கு பரிசாக அளித்தார். மடியிலே உட்கார வச்சுருந்தார். எங்கே போனாலும் யோசேப்பு நெஞ்சு நிமித்துட்டு
அந்த பலவரன் அங்கேயே போட்டு போனார். வேறு யாருமே அந்த ஊர்லேயும் போடலை, அவர் வீட்லேயும் போடலை, கூட பிறந்தவங்களும் போடலை. அடையாளப்படுத்தினார், இதன் பிள்ளை என்று சொல்லி தகப்பன் தனக்கு பிரியமான பிள்ளையை அடையாளப்படுத்தினார். பிரியத்துக்குரியவர்களே, என்றைக்கு நீங்களும் கூட ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் மாறுகிறீர்களோ அன்றைக்கு உங்களுக்கும் ஒரு பலவரண ஆசீர்வாதங்களை தருவார். எப்போ ஆண்டோடைய பிரியமான பிள்ளையை மாற முடியும்? ஒருத்தர் ஆபத்தில் இருக்காங்க, ஒருத்தர் தேவையில் இருக்கிறாங்க, ஒருத்தர் வியாதியாக இருக்கிறாங்க, பிரச்சனை இருக்காங்கன்னா உங்கள் கால்கள் அவங்களை நோக்கி ஓடும், துடிக்கும். உங்கள் கைகள் அவங்களை தூக்கி சுமக்கும். உங்களுடைய உதடுகள் அவர்களுக்காக இடைவிடாத விண்ணப்பம் செய்யும். நீங்கள் அவர்களுக்காக எல்லாத்தையும் செய்வீங்க. உங்களோட சுயநலமே இருக்காது, பெருமையே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக நீங்கள் வாழவே மாட்டீங்க. சம்பாத்தியத்தை நீங்கள் உங்களுக்குன்னே சொல்லி சேர்த்து வச்சுட்டு கஞ்சித்தனமாக வாழ மாட்டீங்க, அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. இப்படிலாம் செஞ்சீங்கன்னா கடவுளுடைய பிள்ளையாக நீங்கள் இருப்பீங்க, பிரியமான பிள்ளையாக இருப்பீங்க. உங்களுக்கு பலவரனை அங்கேயே நம்முடைய ஆண்டவர் தருவார். பாடுறதா இருக்கட்டும், ஒர்ஷிப் பண்ணுறது, ஆராதனை செய்கிறதா இருக்கட்டும், செய்தி கொடுப்பதாக இருக்கட்டும், பேய்களை விரட்டுறதா இருக்கட்டும், வியாதிகளை சுகமாக்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா பிஸ்னஸில் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அது இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், எங்கே போனாலும் சரி நீங்கள் என்ன தோட்டாலும் மாபெரும் வெற்றியை பெறுவீங்க. அந்த ஃபீல்டு எத்தனையோ வருஷமாக இருக்கிறவங்களோட உங்களுக்கு அதிகமான அறிவும் ஞானமும் புத்தியும் உண்டாகும். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் பெறுங்கள். பல வருடத்தில் அங்கேயே பெற்றுக்கொள்ளுங்கள். பல திறமைகளை சிறந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். இந்த புதிய வருடத்திலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய செய்திகளை பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் விரும்பினால் அநேகருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணலாம். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகருக்கு இதை அனுப்பி வைங்க, அறிமுகப்படுத்துங்க, கூட்டங்களில் பங்கேற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். இதனாலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 19வது அதிகாரம் 16ஆம் வசனம் முதல், மத்தேயு 19:16 முதல். அப்பொழுது ஒருவன், அதாவது வாலிபன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒரு யங் மேன் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் வாராரு. அப்போது நிறைய பேர் ஆண்டவர் பின்னால் வாராங்க. நம்ம இன்னொரு இடத்துல வாசிக்கும்போது அவர் எல்லார் மத்தியிலும் ஆண்டவருக்கு முன்பு வந்து முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தி அவர் இந்த அருமையான ஒரு கேள்வியை கேட்பதை பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆளை. எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் அவர் வந்து ஆண்டவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. முழங்கால் போட்டு தன்னை தாழ்த்துக்கிறார். திரளான ஜனங்கள் மத்தியிலும் அவர் முழங்கால் படியிடுவதற்கு தயங்கவில்லை. நிறைய பேர் ஊழியத்தில் அவங்க ஜெபிக்க வராமல் போகிறதுக்கு காரணம், இவன் என்ன சின்ன பையன், இவங்ககிட்ட வந்து நம்ம என்ன ப்ரேயர் பண்ணுறது அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. அந்த ஈகோலையும் ப்ரெஸ்டீஜ்லேயுமே அவங்க வந்து ஜெபிக்கவே வர்றதில்லை. அதனால் அவங்க நிறைய இழப்புகளை சந்திக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியும் எல்லார் மத்தியில் வந்து முழங்கால் படியிடுகிறவர்களும் இருக்காங்க. பகலுக்கு முன்பு முழங்கால் படியிடாமல் இருக்கிறவர்களும் இருக்காங்க. ஊழியக்காரர்களை நேசிக்கிறவர்களும் இருக்காங்க. எவ்வளவோ வயதானவர்கள் கூட சின்ன பையன் ஊழியக்காரங்களாக வந்தாங்கன்னா அவங்க முன்னால் தாழ்த்தி முழங்கால் படியிடுகிறத வயதானவரில் பார்த்துருக்குறோம். நல்ல தடியாக இருக்கும், அவங்க வந்து முட்டைக்கால் போட்டிருப்பாங்க. தேவன் ரொம்ப மகிழ்வார். ஏன்னா இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய மனது வேண்டும், ஒரு தாழ்மையான ஒரு மனது வேண்டும். அது வந்து இந்த வாலிபன்ட்ட இருக்குது. ஸோ we can learn this from this young man. இதை நம்ம படித்து கொள்ள வேண்டும். வாலிப இதில் எங்கே போனாலும் முட்டைக்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சில் நேர் முழங்காலே நில்லுங்க. அது பார்க்குறவங்கெல்லாம் அவங்க மோட்டிவேட் ஆகி அவங்களும் அப்படியே அந்த அனுபவத்துக்குள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இவர் எல்லார் மத்தியில் வந்து முழங்கால் போட்டுட்டு ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல, நல்ல போதகரே, குட் டீச்சர். இயேசுவை மரியாதையாய் அவர் அழைக்கின்றார். மரியாதையாக அவர் அங்கே பேசுகின்றார். நான் பெரியவர்களை பார்க்கும் பொழுது ஐயா என்று பேசுவேன், பெரிய தாய்மார்களை பார்க்கிற பொழுது அம்மா என்று பேசுவேன், சிறியவர்களை தம்பி தங்கச்சி என்று மரியாதையாய் பேசுவேன், வாங்க போங்க என்று பேசுவேன். மாணவர்கள்ட்ட பார்க்கும்போதும் மேக்சிமம் தம்பி வாங்க. அது ஒரு நல்ல ஒரு முறையை காமிக்கிறது. அதெல்லாம் பைபிள் தான் நம்ம கற்றுக் கொடுக்குது. எங்கிருந்து இதை கற்றுக்கிட்டோம்? ஆண்டவருடைய பைபிளில் தான் நம்ம கற்றுக்கிட்டோம். நல்ல போதகரே சொல்லும்போது he would be very happy about it.
நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் பேசும்போது அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து, அவங்களுக்கு உரிய போஸ்ட்டுக்குரிய மரியாதை கொடுத்து, வயசுக்குரிய மரியாதை கொடுத்து, அவங்க முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக அது தகுதியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நீங்களும் கூட வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்கிறது இது ஒன்று. ஒருத்தர் பேசும்போது நம்ம அவங்க மரியாதை கொடுத்து பேசணும். நான் என்றைக்கும் அதில் உறுதியாக இருக்கிறேன். யாரையும் மரியாதை இல்லாமல் பேசவே கூடாது. அவன் இவன் பேசவே கூடாது. மரியாதையோடு நம்ம பேச வேண்டும். அடுத்ததாக இந்த ஆள் கேட்குறாரு, தம்பி கேட்குறாரு, நான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும்? உலகப்புறமான காரியங்கள் அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் பல்லவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்கின்றார். வேறு யாராவது இப்படி கேட்டாங்களாம்? இயேசுவுடைய 3 வருட ஊழியத்தின் பாதையில் யாராவது நான் பல்லவ ராஜ்யத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? ஒருத்தர் கேட்டார். அந்த சிலுவையில் தொங்கும்போது ஒரு கல்லன் கேட்டார், நான் பல்லவ ராஜ்யத்தில் வரணும், என்னை நினச்சிக்கிடுங்க ஒரு ராஜ்யத்தில் வரும்போது. இது 1-2 இருக்கலாம். ஆனால் மேக்சிமம் சுகம் வேண்டும், இல்லைன்னா வேறு ஏதாவது வேண்டும், உலகப்புறமான ஆசீர்வாதங்கள் வேண்டுதான் கேட்டாங்க. ஆண்டவர் அதை கொடுத்தார். அதை குறை சொல்வதற்காக நம்ம வரலை. அது தேவைன்னா கண்டிப்பாக நம்ம கேட்டு தான் ஆகணும். அது ஆண்டவர் கொடுக்க தான் செய்வார். அதுக்காக நம்ம சுகம் வேணும், வேலை வேணும், இல்லைன்னா இப்போ வீடு வேணும் கேட்குறவங்கள குஷ்டரோகிகள் மாதிரி நினைக்கக்கூடாது, அவங்கள கேவலமாக பேசக்கூடாது. அவங்களுக்கு அது தேவை. உலக வாழ்க்கையில் அதெல்லாம் தேவை. அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் அவங்க கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட. அது மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் அதை பற்றி அதிகமாக பேசுவாங்க. அதனால் அவங்களெல்லாம் தப்பு அப்படிலாம் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவங்களையும் ஆண்டவர் புரிஞ்சுக்குவார், அவங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்வார். இங்கே நான் காண்கிற வாலிபனை பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறார். இதில் பார்க்கும் பொழுது இந்த வாலிபனை நாம் பாராட்ட வேண்டும். தன்னை தாழ்த்தினார், நல்லபடியாக பேசுகிறாரு, நல்ல போதகரேன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறாரு. பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியங்களை கேட்குறார். 3 நல்ல காட்சிகளை அவரை பார்க்கிறோம். இதை 3 காரியங்களை அவற்றிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். நாமும் கூட இதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 17ஆம் வசனம், அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள்ளுண்டார். ஒன்று ஆண்டவர் சொல்கிறார், அப்படிலாம் இல்லைப்பா, நீ என்னை நல்லவன் ஏன்ப்பா சொல்கிறேன்? கடவுளை தவிர்த்து யாருமே நம்மளவர் கிடையாது. அவருக்கு நல்ல போதகர்னோட ஹி வாஸ் நாட் வெரி ஹாப்பி. நான் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தேன். ஆனால் அவர் ஒய் ஆர் யூ காலிங் மீ குட்? தெர் இஸ் நோ ஒன் குட் எக்ஸப்ட் காட். கடவுள் தவிர்த்து யாருமே நல்லவனே கிடையாது, நீ ஏன் நல்லவன் சொல்கிற அப்படின்னு சொல்லி அவர் உடனே கேட்குறாரு. அப்படி என்றால் இந்த வாலிபன் உதட்டளவிலே ஒருவேளை ஆண்டவரை நல்ல போதகரை என்று சொல்லி அழைத்தானோ என்று எனக்கு ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டது. உள்ளத்திலிருந்து நாம் நல்ல போதகரை என்று சொல்வது வேறு, உதட்டளவிலே நல்ல போதகரை என்று சொல்வது வேறு. உதட்டளவில் அன்னைன்னு சொல்வது வேற, மனதிலிருந்து ஆழத்திலிருந்து அன்னை என்று சொல்லுவது வேற, அம்மா என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழைப்பது வேறு, பேருக்கு அம்மா என்று சொல்வது வேறு. மெக்கானிசமாக வாழ்க்கை மாறிடும். தொடர்ந்து ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற உங்களுக்கு எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகி உயிருக்கு இழுத்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மெக்கானிசமாக மாறிவிடும். ஆனால் அந்த உறவினர்களுக்கு அது பதறும், அவங்க பதறிட்டு நிற்பாங்க. இப்படி வாழ்க்கையில் உதட்டளவில் நாம் ஆண்டவரை நாம் தொழுவோம் என்றால் அவர் அதை கண்டுபிடித்து விடுவார் என்பதை இந்த இடம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஆண்டவரேன்னு சொல்லி சர்ச்சில் கண்ணீர் ஒடித்து நாம் ஜெபிக்கிற பொழுது அதை கேட்கிறார். அண்ணலை போல அவர் சமூகத்தில் விழுந்திருக்கும் பொழுது நம்மை அவர் கண்டுபிடிக்கின்றார். நம்ம உதட்டளவிலே இந்த வாலிபனை போல ஆண்டவரை என்று சொல்லி கூப்பிடுவதையும் அவர் கவனிக்கிறார். நம்ம எப்படிப்பட்டவங்கிறத ஆண்டவரால் புரிஞ்சுக்கிட முடியும், உடனே புரிஞ்சுக்குவார். நமக்கு நினைப்பலாம், யாரும் என்ன புரிஞ்சிக்க முடியாதுன்னு நினைக்கலாம், மனிதர்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் கடவுளுக்கு மறைக்க ஒன்றுமே இல்லை. அவர் யார் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். எப்பொழுதுமே உள்ளத்திலிருந்து நாம் ஆண்டவரை அழைக்க வேண்டும். ஜெபிக்கிற பொழுது மனமோந்து நாம் நம்மை மறந்து ஜெபிக்க வேண்டும். தாவீது அஸ்திரம் விலகி அவமானப்பட்டு நிற்பது கூட அவமானம் இல்லை என்பதை கூட அவர் உணராதபடிக்கு தன்னை மறந்து அவர் துதித்திருப்பார் என்றால் அவர் அதனால தான் ஆண்டவருக்கு இதயத்துக்கு ஏற்றவராக இருந்தார். நம்மை மறந்து நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும். நான் ஜெபிக்க வேண்டும். 5 நிமிஷம் ஜெபிச்சாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜெபம் வரும் என்றால் அது பிரயோஜனமாக இருக்கும். எங்கேயோ யோசித்துக்கிட்டு ஒரு மணி நேரம் நான் ஜெபிச்சேன்னு சொல்கிறதுனால அதிக மாற்றங்கள் வாழ்க்கையில் வரப்போவதில்லை. நம்ம ஜெபிக்கிற நேரங்கள்லாம் எல்லாத்தையும் மறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட பேசி பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் உதவி செய்வார். என்ன தம்பின்னு கேட்பார், என்னம்மான்னு சொல்லி கேட்பார். இதே மாதிரி நல்ல போதகரேன்னு உதட்டளவில் சொன்னோன்னா நீ ஏன் நல்லவன்னு சொல்கிற, யாரும் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மட்டும் பேசிகிட்டு இருப்பார்.
இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, ஏதோ கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். நாம் தொடர்ந்து நாம் அந்த காரியங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ளலாம். அவர் சொல்கிறாரு, இந்த கற்பனையில் கைக்குள்ளு, நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். அவன் என்ன கற்பனைன்னு கேட்குறான். ஒன்று ஆண்டவர் சொல்கிறாரு, பாருங்கள், கொலை செய்யாத, உபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, தகப்பனு தாயும் கணம் பண்ணு, உன்னிடத்துல அன்பு கூறுவது போல் எல்லார்ட்டையும் அன்பு கூறுன்னு சொல்லி அவர் கற்பனையெல்லாம் பொதுவாக நிதானமாக பதில் சொல்கிறார். ஏன்னா அவர் அதுக்கு தானே வந்திருக்கார். கேட்குற கேள்விக்கு ஒரு நிதானமாக எல்லாம் அழகாக பதில் சொல்கிறார். கற்பனையில் கைக்கொள்ளுன்னு முதல்ல சொல்கிறார். அவன் என்ன கற்பனைன்னு கேட்ட உடனே டீட்டெயிலாக சொல்கிறார், பொறுமையாக நிதானமாக சொல்கிறார். அவன் நல்லவே கிடையாது. ஆண்டவர் அவன் வேற மாதிரி எண்ணத்தில் வந்திருக்கிறான், தன்னை உயர்த்தணும்னு வந்திருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிறார். அதனால் அவனை வெறுத்துறல, அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு போகல. பொறுமையாக நிதானமாக அவன் கேட்ட கேள்விக்கும் ஒழுங்காக அவர் பதில் சொல்கிறார். ஊழியத்தை ஒழுங்காக செய்கிறார். வர்றவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க இருந்துட்டு போட்டுங்க, நம்ம ஊழியத்தை ஒழுங்காக செய்வோம். நான் அதுதான் ஆண்டுகிட்ட இருந்து கற்றுக்கிட்டே வரேன். நேசிக்கிறவங்களும் வருவாங்க, மேலோட்டமாக இருக்கிறவங்களும் வருவாங்க, சோதிக்கிறவங்களும் வருவாங்க, சந்தேகப்படுறவங்களும் வருவாங்க. யாரும் எப்படியும் வரட்டும், நாம் ஊழியத்தை உண்மை உத்தமமாக செய்வோம். ஒரு வேலையில் நம்ம இருப்போம் என்றால் அந்த வேலையை நம்ம உண்மையை உத்தமமாக செய்வோம். கடைமுறைக்கு செய்யக்கூடாது. ஆண்டவர் நிதானமாக பொறுமையாக நின்று அவன் கேட்ட கேள்விகளுக்கு அழகானபடிக்கு பதில் சொன்னாரே. நமக்கும் பொறுமை வேண்டும். வேலையில் பொறுமை இழக்க செய்யும்படியாக யாராவது வருவாங்க, குற்றம் சொல்லுவாங்க, சண்டைக்கு வருவாங்க, ஏதாவது பேசுவாங்க. நாமும் நம்முடைய கடமைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு எந்த நோக்கத்தோடு வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் ஒழுங்காக செய்கின்றார், அழகாக செய்கின்றார். அப்படிப்பட்ட அனுபவத்தை கத்திருந்த நாட்களிலே நமக்கு தருவாராக. பிள்ளைகளை வளர்க்கும் போது பொறுமையாக இருப்போம். ஒருவேளை ஒரு புது இடத்துக்கு போகும்பொழுது, திருமண வீட்டுக்கு போகும்பொழுது, பிரயாணம் பண்ணும்பொழுது, ஒரு பஸ்ஸில் போகும்பொழுது, பொதுவாக 4 விதமான மக்கள் இருக்கிற இடத்துல நாம் பொறுமையாக இருப்போம். நாம் பொறுமையாக எல்லாவற்றையும் கையாளுவோம். எதை சொல்ல வேண்டும் அதை நிதானமாய் நாம் சொல்லுவோம். அவசரப்பட வேண்டாம், சண்டை போட வேண்டாம். நிதானமாக இருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய ஆண்டவரை அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கும் பொழுது நாம் எம்மாத்திரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் ஆண்டு சொன்ன விட அந்த பையன் வேற மாதிரி சொல்கிறார் பாருங்க. 20 அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் நான் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? புரிஞ்சுக்கிச்சா? நான் இதெல்லாம் சின்ன வயசுலேயே கை கொண்டிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் இப்போ தான் அந்த வாலிபனுக்கு தாழ்மையில் ஒரு பெருமை இருக்கிறது என்பதை நாமே உணர முடிகிறது. அப்படியா அப்பா, நான் செய்கிற ட்ரை பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கலாம். எனக்கு இதெல்லாம் தெரியுமே, சின்ன வயசுலேயே தெரியுமே, நான் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே செஞ்சிட்ருக்கேன். அவன் தன்னை உயர்த்தி ஒரு பெருமையான இப்படிக்கு பேசி எல்லார் மத்தியிலும் தன்னை ஒரு நல்லவனாக அவன் வல்லவனாக காண்பிக்க அவன் ஆசைப்பட்டான் என்று பார்க்கிறோம். அது நமக்கு அதிக வேதனையை தருவதாக இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பு தன்னை அவன் உயர்த்துகிறான். அவன் யாரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறான்? தெய்வகுமாரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறான். வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அவர்கிட்ட போயிட்டு நான் சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் நான் கற்றுட்டு இருக்கேன், இன்னும் என்ன குறைவு இருக்குது நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறான். தாழ்மையும் ஒரு பெருமையாய் இருக்கிற மக்களை நான் பலமுறை கண்டிருக்கிறேன். தாழ்மையாக இருக்கிறது மாதிரி அவங்க பெருமையாக இருப்பாங்க. அது மிகவும் வேதனையானது. அவங்கள குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. எந்த தவறெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த தம்பிகிட்ட நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டோம். இப்படி தான் செய்யணுங்கிறது நம்ம ஒப்புக்கொண்டோம், முடிவெடுத்தோம். இப்போ எப்படி செய்யக்கூடாது, இவர்கிட்ட கெட்ட காரியங்களை பார்க்குறோம். இப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. தாழ்மையில் நம்ம பெருமையாக இருக்கக்கூடாது. எல்லாரும் எப்படி இருக்காங்க பாருங்கள், நான் எப்படி தாழ்மையாக இருக்கேன் பாருங்கள், அதில் ஒரு பெருமை வேண்டாம். அவங்க கண்கள் திறக்கப்படல, அவங்க அப்படி தான் இருக்காங்க. நம்ம ஒருவேளை திறக்கப்பட்டிருக்கலாம், நம்ம தாழ்ந்து வஸ்திரம் தடுத்திருக்கலாம், வெள்ளை கலரில் வஸ்திரம் தடுத்திருக்கலாம், இல்லைன்னா நம்ம ரொம்பவும் இருக்கலாம். அதை பெருமையாக நம்ம காண்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த தம்பி அப்படி பெருமையாக காண்பிக்கிறார். ஒரு நாள் நம்ம பெருமையாக பேச வேண்டாம். அதுதான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இந்த 2026 வருஷத்தில் நம்மை குறித்து நம்ம பேசவே வேற. உன்னை குறித்து நீ அல்ல, நாக்கல்ல, அயலானே உன்னை உயர்த்தியாக பேசட்டும் என்று நீதிமொழிகளிலே ஞானி மறுபடியும் சொல்லுகிறார். தற்பெருமையை நாடாத, தற்புகழ்ச்சியை நாடாத. அவர் மறுபடியும் எழுதுகிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஏசப்பாக்கு முன்பு தன்னை அவன் உயர்த்தினான். இதே போலத்தானே ஆதியிலே பிரதான தூதன் தன்னை உயர்த்தினான், சிங்காசனத்தை உயர்த்த விரும்பினான்.
உன்னதமானவருக்கும் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொன்னான். அதனால தான் அவன் பிசாசாய் தள்ளப்பட்டான், சாத்தானாய் மாறினான். நம்ம அந்த தவறை செய்யாதபடிக்கு இருப்போம். 21 கேசு, நீ பூர்ண சற்குணனாக இருக்க விரும்பினால் நீ போய் உனக்குண்டான விற்று தரித்திர கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். உடனே ஆண்டவர் ஒருத்தட்டையும் சொல்லாது இந்த வாங்கிட்டு சொல்கிறார், அப்படியாப்பா நீ பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு விரும்புறியா, உனக்கு இருக்க சொத்துக்கள்லாம் விற்று கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தரித்திரம் கொடு, உனக்கு எல்லாம் பரலோகத்தில் பொக்கிஷம் இருக்குது, பின்னால் என் பின்னால் வா, ஊழியம் செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வேற யார்ட்டையாவது ஆண்டவர் உன்னுடைய சொத்துக்களை வித்துட்டு வான்னு சொல்லி சொன்னாரா? இல்லை. ஆனால் இவன்கிட்ட சொல்கிறார். ஏன்னா இவன் தன்னை உயர்த்தி பேசுனதுனால, அவனுடைய பலகீனம் என்னங்கிறது அவர் நல்ல ஆண்டு அறிஞ்சிருந்ததுனால அவன் நிறைய சொத்துக்காரன். இப்படி சொன்ன உடனே அப்படி துக்கப்பட்டு அப்படி போயிட்டான். அதுக்கு பிறகு ஆண்டட்டே வரலன்னு சொல்லி வாசிக்கிறோம். அவன் பண ஆசை உடையவனாக அந்த சொத்துக்கள் மத்தியிலே அவன் அதெல்லாம் அவ்வளோ பெருமையாக நடந்துக்கிறான். அதை விட்டு கொடுக்க அவனால் முடியல. நீ அதை விட்டு கொடுத்துட்டு வா, என் பின்னால வா, சொத்து பரலோகத்தில் உனக்கு இருக்கும், அதுக்கு பிறகு நீ ஊழியம் செய்யலாம், கூட சேர்ந்து ஊழியம் செய்யலாம். இயேசுவை விட அவன் உலகப்புறமான காரியங்களை அவன் பெரிதாக ஒருவேளை நினைத்தான். அதனால தான் போயிட்டான். நான் முதலாவது சொல்கிறேன், கடவுள் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். யாரையும் அவர் அலட்சியப்படுத்துகிறவர் அல்ல. இந்த வருஷத்திலே தேவையான உலகப்புறமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருவார். இத்தனை வருஷமாக நடக்காத நல்ல காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இத்தனை வருஷமாக இல்லாதபடிக்கு உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் நம்மை தாழ்த்தும்படியாக, ஆண்டவரை அதிகமாக நேசிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஆஸ்திரேலியத்தில் இன்னும் திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர் கோயில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் முக்கியமான ஒரு வேதனையான காரியம்னா பைக் ரேஸ். எல்லா பெற்றோர்களும் சின்ன பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுக்குறாங்க. வாலிப பசங்களுக்கு, காலேஜுக்கு பஸ்ஸில் வர பசங்களே இல்லை, எல்லாம் பைக்கில் தான் வராங்க. இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுடைய பின்னால் தொத்திக்கிட்டு வராங்க. 2-3 பேர் சேர்ந்து ஓட்டுறாங்க. ஐயோ வர்ற ஸ்பீடு, என்ன ஸ்பீடு! பைக் ரேஸ் நிறைய பேர் செத்து போகிறாங்க. சென்ற வாரத்தில் ஆஸ்திரேலியத்தில் தேவனுடைய மாளிகை பக்கத்தில் ஒருத்தர் மெதுவாக அவர் திடீர்னு வலது பக்கமாக திரும்பிறார். பின்னால் 3 வாலிபர்கள் வேகமாய் முட்டி திரும்ப நினைத்தவர் அந்த ஸ்பாட்லேயே அவுட் ஆயிடுறார். அந்த 3 பசங்களும் ஒரு பையன் அவுட் ஆயிடுறான். இன்னொரு பையனும் ரொம்ப சீரியஸாக அடிபட்டிருந்தான்னு சொல்லி பேசினாங்க. அந்த வேகம் ஸ்பீடானது வேகமாக வந்ததுனால ஏறக்குறைய 2-3 பேர் அங்கே மறித்து போயிட்டாங்க. பைக்கு அந்த ஸ்பீடு எத்தனை பேரை கொள்ளுகிறது என்பது அந்த ரோட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து நான் இரவு நேரத்தில் மாளிகை போயிட்டு விட்டு திரும்பி வரும்பொழுது இந்த மாதிரி புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடக்கிற நேரத்தில் வெளியூர்லேருந்து நிறைய பசங்க ஆசிரியத்துக்கு வராங்க. ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பையன் பைக்கில் இப்படி நிற்காரு. அங்கே 5-6 பேர் கேமரா வச்சு நிற்கிறாங்க. நைட்டு 9 மணி 10 மணி ஆகுது. அப்பொழுது அந்த பையன் வீலிங் பண்ணுறான். அப்படி பைக்கை மேலே தூக்கி அப்படி ஒரு டயரில் அப்படி வேகமாக அப்படி எலும்ப ட்ரை பண்ணி அப்படி வீலிங் பண்ணி அவர் ஓட்டுறாரு. அந்த பையன் ஓட்டுறார். எல்லோரும் கை தட்டுறாங்க, நிறைய பையங்க வீடியோ எடுக்கிறாங்க. அதே ரோட்டில் தான் 1 வாரத்துக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கு. 2 பேர் இறந்துட்டாங்க. இன்னொரு பையன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறான். அவங்க குடும்பத்தில் கண்ணீர் கவலை, ஐயோன்னு அலமரிச்சிட்டு இருக்காங்க. அது சம்பவத்தை அந்த பையங்க கேட்காம இருந்திருப்பாங்களா, கேள்விப்படாமல் இருந்திருப்பாங்களா, அறியாமல் இருந்திருப்பாங்களா, அறிஞ்சிருப்பாங்க. ஆனால் 1 வாரத்துக்குள்ளே அதில் ஒரு வாலிபன் அதே ரோட்டில் பைக்கில் வீலிங் பண்ணிகிட்டு இருக்கார். பின்னால் உள்ள டயரில் வண்டியை தூக்கிக்கிட்டு வண்டியை ஓட்டுறாரு. இந்த வீலிங்கில் கொஞ்சம் கரணம் தப்புனா பின்னால் மண்டை அடித்து உடனே உயிர் போயிடும். பயங்கர ரிஸ்கியானது தான் அந்த வீலிங், அந்த ரேசிங்லாம். 1 வாரம் தான் ஆகிருக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆகி இத்தனை பேர் செத்துருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. அந்த வாலிப அந்த பையன் வீலிங் பண்ணிகிட்டு இருந்தார். நான் ஜெபித்து கொண்டே போனேன். அந்த பையனுக்கு அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா, எவ்வளோ கனவு வச்சுருப்பாங்க. அந்த பையன் மேலே எவ்வளோ ஆசையாக இருப்பாங்க. ஆண்டவரே ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுப்பா. நான் ரொம்ப பாரப்பட்டு அந்த இரவில் ஜெபித்தேன். ஆண்டவரே எதற்காக வீலிங் பண்ணுறாங்க பாரு, நான் எப்படி வண்டியை ஓட்டுறேன் பாரு. உடனே அது ரீல்ஸாக போடணும், அதை யூடியூப்பில் போடணும், அதை இன்ஸ்டாகிராமில் போடணும். தன்னை பெருமைப்படுத்த விரும்புகிறபடினால் தானே, வாலிபதில் தன்னை ஒரு ஹீரோவாய் காண்பிக்க வேண்டும்ங்கிற விருப்பத்தில் தானே எப்படி பண்ணுறாங்க. எப்படிலாமோ ரீல்ஸ் போடுறாங்க, எப்படிலாமோ செல்ஃபி எடுக்கிறாங்க, எப்படிலாமோ சமூக வலைத்தளங்களில் பிரபலமாகணுங்கிறத போராடுறாங்க. நாமே ஒரு காலம் உயர்த்த வேண்டாம். இப்படிப்பட்ட வேலைகளை செய்து நம்ம உயர்த்து நினைக்க வேண்டாம். கடவுள் நம்மளை நிச்சயமாய் உயர்த்துவோம். தம்பி தங்கச்சி,
நம்ம ஆண்டவர்கிட்ட போய் பாதாளத்தில் போய் சரணாகதி அடைஞ்சோன்னா நம்மளை எப்படினாலும் அவர் உயர்த்தாமல் விடவே மாட்டார். அது உயர்வுகள் மேன்மையானவைகளாக இருக்கும், நிலையானதாக இருக்கும், ஆசீர்வாதமானவைகளாக இருக்கும். ஆனால் இந்த வாலிபனை போல அநேகர் இந்த பைக்லையும் இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுலையும் தேவையில்லாத காரியங்களை பதிவிடுறதுனாலையும் அதனால பிரபலமாயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறாங்க. அநேக வாலிபர்கள் ஜாதி பெருமையிலே அவங்க அப்படி செஞ்சு அதில் பெருமையை பிரபலமாயிடலாமா நினைக்கிறாங்க, உயர்ந்திடலாமா நினைக்கிறாங்க. வேண்டாம். ஆண்டவர் அண்டை நாம் வருவோம், காத்திருப்போம். இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஒருவரை ஆண்டவரை உயர்த்துவதற்கு எவ்வளவு நேரமாக போகிறது? அது ஒரு ஆண்டவருக்கு ஒரு கஷ்டமான காரியமாக இல்லவே இல்லை. உங்கள் வேலையிலே ஆண்டவர் உங்களை கனவு கூட காண முடியாத அளவுக்கு உயர்த்துவார். உங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனால் நாம் நம்மை உயர்த்த ஒரு காலம் முயற்சிக்கவே கூடாது. இந்த வாலிபன்ட்டு நிறைய பணம் இருந்ததுனால அவன் துக்கத்தோடு ஆண்டவரை விட்டு போய்விட்டானா, ஆண்டவரே வேண்டாம் என்று சொல்லி போய்விட்டானா. அது வரைக்கும் எவ்வளவோ பெருமையாய் நின்று தன்னை உயர்த்தி கொண்டிருந்த அவன் ஆண்டவர் சொன்னதை கேட்டு இல்லை இல்லை என்று நீர் வேண்டாம், பரலோகராஜ்யம் வேண்டாம் என்று போய்விட்டான். தோற்று போய்விட்டான். தன்னைத்தான் உயர்த்தப்பட்டு அவன் தாழ்த்தப்பட்டான். அவன் போன உடனே ஆண்டவர் சீசல்கிட்ட பேசுகிறார், எல்லாட்டையும் பேசுகிறாரு. ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கிற கஷ்டங்கிறார். ஆனால் அவனை திரும்ப கூப்பிடவில்லை. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். வாப்பா, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், நீ அதெல்லாம் கவலைப்படாத, நீ சொத்தெல்லாம் விற்க வேண்டாம், என்கிட்ட இரு, நீ நல்ல வந்தாப்பா அப்படிலாம் சொல்லி அவர் ஒன்றுமே சொல்லலை. அவன் போகிறான், சரி போகட்டும் விடு, அவ்வளோதான். அவன் திரும்ப கூப்பிடல ஆண்டவர். இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். He has not called him back. யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு போகிறாங்களோ, சர்ச்சை விட்டு போகிறாங்களோ, ஊழியத்தை விட்டு போகிறாங்களோ, அவங்கள கர்த்தர் அழைக்கிறது இல்லை. அவங்கள போகணும்னு ஆண்டவர் சொல்லலை. அவங்களா ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து கொண்டு போவார்கள் என்றால் ஆண்டவர் அவர்களை தடுப்பதில்லை. அதைத்தான் இந்த இடத்தில் நாம் காண்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் என்னோடும் உங்களோடும் அவர் இடைபடுகின்றவராக பேசுகின்றவராக இருக்கின்றார். நாம் ஆண்டவரை விட்டு போக வேண்டும் என்று ஒரு காலம் முடிவெடுக்காதபடி அவருக்குள்ளே நான் நிலைத்திருப்போம். ஆண்டவரை, சீமோன் பேரு சொல்ற, நாங்கள் உண்மை விட்டு யார் இடத்துல போவோம்? வேர் கேன் வி கோ? உங்கள்கிட்ட யார்கிட்ட போவோம்? 2026 ஆண்டவர் விட்டு நம்ம போயிடவே வேண்டாம், பின்வாங்கிடவே வேண்டாம். இந்த வாலிபனை போல ஏற்கனவே பின்வாங்கி போனாலும் எத்தனையோ 1000 பேர் இருக்காங்க. நாம் அந்த லிஸ்ட்டில் வந்துட வேண்டாம். நம்ம ஆண்டவருக்குள்ளாக நிலைத்து நிற்போம். பிரித்துக்குரிய ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம், ஆண்டவரை நாம் பிடித்து கொள்வோம், நாம் ஆண்டவரோடு கூட நாம் இருப்போம். எந்த காரணத்தை கொண்டு அவரை விட்டு பின்வாங்கிட வேண்டாம். தேவன் நீங்கள் நினைத்து பார்ப்பதற்கு மேலான கிருபைகளை தருவார், இரக்கத்தை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார். இதற்கு நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவை, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, 2026 எனப்பட்ட வருடத்தையும் கூட நாங்கள் காண்பதற்கு உதவி செய்தீங்களே, நன்றி. இந்த வாலிபன் மூலமாக கர்த்தாவே எங்களுக்கு மிக அருமையான சத்தியங்களை கற்றுக் கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. எங்களுக்கு தாழ்மையை தாருங்கப்பா ஆண்டவரே, எங்களுக்கு தாழ்மையை தாருங்க ஐயா, எங்களுக்கு தாழ்மையை தாருங்கப்பா, எங்களுக்கு தாழ்மையை தாருங்க ஐயா, எங்களுக்கு தாழ்மையை தாருங்க ஐயா, எங்களுக்கு தாழ்மையை தாருங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு ஆண்டவரே கிருபையை தாருங்க, இரக்கத்தை தாருங்க ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை, எங்களுடைய புத்தி ஒன்றுமில்லை, எங்களுக்கு கடினமான உழைப்பு ஒன்றுமில்லை, எங்களுடைய நீதி கந்தை கோலம் அப்பா. உம்மை தவிர ஒருவருமே நல்லவர் இந்த பூமியில் இல்லை அப்பா. அப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களுக்கு மனம் இறங்கு. உண்மை போல யார் உண்டுப்பா, உண்மை போல் யார் உண்டு இந்த நேசனாதா? வியாதிப்பட்டவங்களுக்கு கிருபையாக இறங்குங்க. நீர் எங்களை அடித்திருப்பதற்கும், எங்களுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்திருப்பதற்கும், நாங்கள் ஏதாவது தவறு செய்திருப்போம் என்றால் எங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்கள் மீறுதல்களை மன்னியும் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும், அவர்களை ஆசீர்வதியும், வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாரும். வனத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திருநாமத்தினாலே ராஜா, என்ன வியாதியாக இருந்தாலும் அப்படியே மறையட்டும். மருத்துவர்களால் கொடுக்க முடியாத ஒரு சுகத்தை நீர் இப்பொழுது தெய்வீக சுகத்தை கொடுத்து அவர்களை வீட்டுக்கு அனுப்புங்க. அவர் இன்னும் பல வருஷம் பூமியிலே சாட்சியாக இருந்து எல்லாத்தையும் செய்து முடிக்க உதவி செய்யுங்க. பண நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு ராஜா யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய முடியாது. நீங்கள் தான் உதவி செய்யணும். அவருடைய நெருக்கடிகளிலிருந்து அவர்களை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து அவர்களை வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், அதிசயங்களை காணப்பட வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். ஆண்டவரை நீர் அப்படியே செய்வீர். நமக்கு ஸ்தோத்திரம். வேலை இல்லாதவருக்கு வேலையை தாருங்க,
வருமானம் இல்லாதவங்களுக்கு நிரந்தரமான வருமானத்தை ஏற்படுத்தி தாருங்க. வட்டி கடன்கள், அந்த கடன் இந்த கடன் எல்லாத்துலேருந்து தப்புவீங்க. ஆண்டவரை வீட்டோட தூரமாக இருக்கிற வாலிபர்களுக்கு உதவி செய்யுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமார்களுக்கு உதவி செய்யுங்க. திருமணமாகி குழந்தை இல்லை என்று காத்திருப்பவர்களுக்கு கத்தாவே ஆண்டவரை தோத்திரம் ஐயா, நீங்கள் எப்படியாவது அற்புதம் செய்யுங்க. வயதான கிளை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வாலிபர்களை வாலிபத்து பாவம், போதை பாவம், மொபைல், பைக் அடிமைத்திலிருந்து விடுவீங்க. உலகம் முழுக்க அத்தனை நாடுகளை ஆசீர்வதிங்க. இந்திய தாய் திருநாட்டை ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஊழியக்காரர்களையும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். ஜெபத்தினாலே காணிக்கையாலே தாக்குற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க. சத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கு அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுது மறவாதே. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு கூட இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.